ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. 108 நாட்கள் பலன்கள் வரிசையில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி, எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து இருந்த ஒரு ராசி மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு இந்த வருஷம் பிறந்தாச்சு. இந்த 6 மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி 108 நாட்களுக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 108 நாட்கள் இருக்கும் மர்மம் என்ன? 2026 பலன் சொல்லும்போது குருவை வச்சு சொன்னோம். ஆமாம், நம்ம ஒரு காமனாக ஜென்ரலாக சொல்லிட்டோம். பட் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதிசயத்துக்க வகையில் 3 கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ கரும சனி 10ஆம் இடத்துல சனி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது 3 நட்சத்திரம் மீனராசியில் இருக்கிறதுல இப்போ குரு நட்சத்திரத்தில் புரட்டாதியில் போகிறவர் உத்திரட்டாதிக்கு வர்றாரு. எப்போன்னா 21ஆம் தேதி ஜனவரி 21. ஆமாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18 வரைக்கும் அந்த சனி பலமாக வேலை செய்கிறார். அப்போ நாம் என்ன நினைப்போம், 10ஆம் இடம் கர்மம் ரொம்ப தொழிலை பாதிச்சிரும், 10ல் சனி கர்ம சனி அப்படி. இப்போ ஒரு பாட்டே உண்டு, அதாவது சனியை பற்றி சொல்லும்போது ஈசனே இறந்துண்டதுன்னு சொல்லி, ஈசனே தலையோட்டில் பிச்சை வாங்கினது 10ஆம் இடத்துல சனின்னு சொல்லி பாட்டு. ஸோ இப்படியெல்லாம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது யோகத்தை தருகிறது. எப்படி அப்படின்னா, சொந்த நட்சத்திரத்தில் சனி இருப்பதனால் அது கும்பத்தின் பலனை செய்யும். அப்போ 10க்கு பதிலாக 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். சரி, அதுக்கப்புறமாவது வந்துருமில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது புதன் நட்சத்திரத்துக்கு போகும். இப்போ புதன் நமக்கு லக்னாதிபதி இல்லையா, ராசியாதிபதி இல்லையா, 4ஆம் அதிபதி இல்லையா. அப்போ அந்த ஒரு ஆதிக்கம் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ சனி சனியாகவே வேலை செய்யணுன்ற அந்த பயம் இல்லாமல் இறையருள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் திடீர்னு ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி ரிசர்ச் படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு வேலை பார்க்குறவங்க, மேல் பார்வை வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, சூப்பர் ஹையர் லெவல், அதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த கன்சல்டேட் பண்ணுறவங்களுக்கு கன்சல்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். அட்வைசராக, மார்க்கெட்டிங் கன்சல்டிங் எல்லாம் 9ஆம் இடம் ஒரு அட்வைசராக இருக்கிறது நல்லா இருக்கும், வேலை செய்யும். அதனால் திடீரென்று இவர்களுக்கு தடம் மாறும் அப்படின்றலாம் நல்ல வகையில் எடுத்துக்கணும். ஏன்னா மிதுனம் எதிர்பார்க்குறதே ஒரு மாற்றம் தாங்க தொழில் சார். அதாவது இப்போ என்னென்னா, வேலை செய்கிறவங்க ரொம்ப வருஷமாக நான் வேலை செஞ்சேன், ஆனால் என்னை கசைக்கு பிழிகிறாங்களே ஒழிய இவ்வளவு நாள் வேலை பார்த்ததுக்கு உண்டான அந்த விசுவாசத்தை ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏங்கி தவிர்த்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கு. ஜென்மத்தில் குரு இருக்கார், அது ஒரு பயம். ஜென்மகுரு. ஆமாம், ஜென்மகுரு. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆதிபத்திய பலனை கொடுக்கும், மீனத்தின் பலனை கொடுக்கும். மீனம் யார், நமக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ நாம் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் அது மாறாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒரு லக்கை கொடுத்துரும். நான் அவ்வளோதான் முடிஞ்சேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், கதையில் ட்விஸ்ட்டு. அப்போ 10ஆம் பாவம் அங்கே வேலை செய்யுது. குரு என்னதான் இருந்தாலும் மிதுன ராசியில் பாதகாதிபதி, அப்படி இப்படின்னு எதோ நமக்கு மைண்டில் பயம் இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம், அற்புதமாக வேலை செய்யும். இப்போ ராகுவுக்கு வருவோம். அவர் 9ல் இருக்கார். அவர் தான் கொஞ்சம் சிக்கலை கொடுக்க போகிறார். 9க்கு பதிலாக ஜூன் மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும், 8 செய்ய போகிறார். ஏன்னா கும்பமும் சனியினுடைய வீடு, மகரமும் சனியினுடைய வீடு. மகரத்தின் பலனை தரப்போகிறார். ஸோ இதுதான் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம். 3 வகையிலையும் பார்க்கணும். அதுக்காக எல்லாருக்கும் ராகு போட்டு தள்ளிடுவாரான்னு பண்ண மாட்டேன். இப்போ 8ன்னு சொல்கிறீங்க, இப்போ 8ன்னா என்ன மாதிரி விஷயங்கள் கொடுப்பாரு? இப்போ திடீர் பிரச்சனைகள், ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருந்தேங்க, வீட்டில் சண்டை இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹார்மோனியஸாக இருந்தது, சிச்சுவேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. திடீர்னு ஒரு இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு, சின்ன சின்ன விபத்து செலவுகள், மற்றும் திடீர் பணமுடை வந்துருச்சு, திடீரென்று தேவையில்லாத செலவுகள் வந்துருச்சு, கைப்பொருள் கரைஞ்சி போச்சு, வேலையில் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக இருந்த வேலை இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க.
இது யாருக்கெல்லாம்னா சனி திசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்க. ம், ம், ம். மறுபடியும் அவர் ரேவதிக்கு போயிடுவார் ஜூன் மாதத்துக்கு சூடுக்கு அப்புறம் அப்போ பிரச்சனை இல்லை. இது இந்த நீங்க சொன்ன மாதிரி 108 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சனி வந்து மே 18 போயிடுறாரு, ம், ரேவதி புதன் நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு, அப்போ பிரச்சனை இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓகே. இப்போ ராகு திசை நடக்குது இல்லையா, அவங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் கணக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லாக இந்த நேரத்துல விரிவு பண்றது இந்த எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம் ஓகேவா? மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாலும் தடையாகும். 9ஆம் இடம் என்பது மாற்றம், ம், ம். பூர்வீக சொத்து, அப்பா வழி பிரச்சனை, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது. அப்பா பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கு, அப்பா சொத்து எல்லாம் பைசலாகிற மாதிரி இருக்குங்கிறது திடீர்னு அதில் ஒரு வில்லங்க வந்துடும், ம், ம். வந்து பணம் லாக் ஆயிடும். அதே மாதிரி அப்பாவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவஸ்தைகள் ம். உடல் ரீதியாக அல்லது வயசானவங்களாக இருந்தால் அது மாதிரியான ஒரு அவங்களுக்கு உண்டான ஆயுள் கண்டங்கள், இதையும் பார்த்துக்கணும். ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் திசை நடந்தால் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் திசை நடந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு, ம். பதவி வளர்ச்சி உண்டு, ம். அதில் ஒன்றும் பாதிப்பில்லை. அதே மாதிரி நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னாலும் ஒரு பதவி கிடைக்கும். ம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய அமைப்பு. சிறப்புங்க. இந்த வெளிநாடு போற வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல அமையுமா? அதே மாதிரி வெளியே மாநிலத்துல போய் வேலை செய்யறதெல்லாம் 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டுக்கு உண்டான அமைப்பு. ம். இந்த 12ஆம் இடத்துல வந்து நட்சத்திர கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ம். இந்த 3 கிரகங்கள் யாருடைய ஜாதகத்தில் 2, 6, 10 தொடர்பு இருக்கோ ம். அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. ம். அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ம். காரணம் என்ன அப்படின்னா ஜீவனகாரகன் சனி. ம். அப்போ அந்த ஜீவனகாரகன் வந்து அந்த மாற்றத்தை கொடுக்க வர்றாரு. ம். 10ல் இருக்கிற சனி 9ஆம் வேலை செய்கிறார், ம். மாற்றத்தை கொடுக்க வர்றாரு. நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கட் ஆகும். புத்தி நடந்தாலும் ஆமாம், ராகு திசை, ராகு புத்தி எல்லாமே வந்துங்க. நம்ம வந்து இப்போ பொதுப்படையாக சும்மா நம்ம எல்லா ராசிக்கும் கிரகத்தை சொல்கிறத விட அவங்களுக்கு நடக்கிற திசா புத்தியின் மூலமாக தான் பலன் நடக்குதுங்கிறதான் திருப்ப நான் வலியுறுத்துவேன். இப்போ என்னன்னா இந்த பிஸ்னஸ் ரீதியா இருக்கக்கூடிய இப்போ தொழில் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இப்போ 2, 6, 10 வந்து முக்கிய பங்கு வகிப்பவர் 2 கிரகம், சனியும் புதனும். இப்போ இந்த சனி வந்து 9க்கு வர்றாரு இல்லையா, இந்த சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. புதன் நட்சத்திரத்துக்கு போகும்போது பண்ணலாம், அதாவது ஆஃப்டர் ஜூன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம். எப்போவுமே 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்த்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இந்த 12க்கு 12ஆம் இடமோ 12க்கு 8ஆம் இடமோ வேலை செய்யும்போது பிரச்சனை வந்துடும். இப்போ 9ஆம் இடம்ங்கும்போது ஒரு ஓனர்ஷிப்பையே வந்து காலி பண்ணிடும். இப்போ சனி வந்து நமக்கு 10ல் இருக்காரு, இண்டஸ்ட்ரி தொழில் ஆரம்பிக்கலாம், நான் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன், உற்பத்தி செய்கிறேன்னு ஆரம்பித்தோம்னா அந்த அப் டு ஜூன் வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது தாராளமாக ஆரம்பிக்கலாம். சிறப்புங்க. இப்போ என்னன்னா இப்போ இவங்க பொருள் சார்ந்த விஷயம் இப்போ பேசிட்டோம். இப்போ அகம் சார்ந்த விஷயம் எடுக்கும்போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி திருமண யோகம்லாம் அமையுமா? நம்ம பல தடவை மிதனத்தை பற்றி பேசியிருக்கோம். மிதனத்துக்கு எப்போவுமே டபுள் தான் அப்படின்னு. ரைட்டுங்கய்யா. அப்போ 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருது. அதனால் ஒரு சிலருக்கு வழக்கு நடக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். ஏன்னா இப்போ ராகு வந்து மகரத்தின் பலனை தருவார் இல்லையா, அப்போ கிளியர் பண்ணி கொடுத்துரும். மெயினாக கேதுவும் சுக்கிரனும் தான் திருமணத்துக்கு உண்டான கிரகங்கள். அடிஷ்னல் சப்போர்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம ராகுவும் குருவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ 4 கிரகம் வச்சுக்கலாம், ராகு, குரு, கேது, சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் யார் ஒருத்தர் ஜாதகத்தில் 3, 7, 11, 1, 5, 9 இப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்குதோ அவங்களுக்கு திருமண பிரச்சனை இல்லை, சீக்கிரம் காலாகாலத்தில் நடந்துடும். அது இல்லாமல் இந்த 4 கிரகங்களில் 1, 2 அல்லது 4மே கூட 2, 6, 10 உட்கார்ந்தா வேலை தொழில் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த திருமண வாழ்க்கையை தடுத்துடும். 3, 7, 11 இருந்தால் சப்போர்ட் பண்ணிடும். ஸோ இந்த 4 கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை முடிவு செய்யணும். இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ குரு பார்க்குறாரு இல்லையா 7ஆம் வீட்டை,
நிச்சயமாக திருமணத்துக்கு சப்போர்ட்டிவ் நல்லா இருக்குது. அது 2ஆம் திருமணமாக இருந்தாலும் கூட செட் ஆகும். ஆனால் பிரிஞ்சு இருக்காங்க, ஆனால் வந்து சேரணும்னு விருப்பப்படுறாங்க, அதுவும் நடக்கும். ஒரே ஒரு விஷயம், இந்த ராகு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் லேட் ஆகும் ஆஃப்டர் ஜூன். ஏன்னா அது 8 வச்சிருக்கு. 8 வச்சு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகன யோகம்லாம் இவங்களுக்கு இருக்கா? வண்டி வாகன யோகம் நிலையில்லாத அமைப்பு தான் மிதுன ராசி. ஜென்ரலாகவே 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், நம்ம ராசி எல்லாமே உபயம். நிலையில்லாத தன்மை, அடிக்கடி மாற்றுறது, அடிக்கடி வந்து வீடு இடம் மாற்றுறது, வேலை மாற்றுறது, இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கும்போது இப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்புன்னு பார்க்கும்போது சின்ன கிரகங்கள் தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த மாதிரி சின்ன கிரகங்கள் தான். இப்போ நமக்கு வந்து சனி 9ஆம் இடத்துல இருக்கும்போது அது வந்து சப்போர்ட்டாக வேலை செய்யும். அதாவது 10ல் தான் இருக்கு, 9ஆம் வேலை செய்யுது இல்லையா, அந்த டைம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது வாகனத்துக்கு. அதே நேரத்தில் ராகு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறதுக்கு எல்லா கிரகமுமே சப்போர்ட் மிதுன ராசி. சிறப்புங்க. ரொம்ப இதுவே அற்புதமான விஷயம் தான். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ராகு சார்ந்த விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும். சிறப்புங்க. இப்போ ஒரு கிரகம் சார்ந்து அதாவது அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் எது? அதே மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத துரதிருஷ்டம் தரக்கூடிய கிரகம் எது? யார் ஒருத்தர் மிதுன ராசியில் பிறக்கிறாங்களோ சனி கிரகமும் புதன் கிரகமும் 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இப்போ அவங்க நட்சத்திரத்திலே கூட இருந்தால் இன்னும் சிறப்பு தான். சனி நட்சத்திரத்தில், புதன் நட்சத்திரத்தில் இப்படியெல்லாம் இருந்தாலும் சிறப்பு தான். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பொருளாதார மேன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதை வந்து பொருளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகமாக எடுத்துக்கணும். உறவுக்கு அப்படின்னு வரும்பொழுது நமக்கு லக்ன புள்ளி இருக்கு இல்லையா, ராசி புள்ளி. நம்ம இப்போ திருவாதிரையில் பிறப்பாங்க ராகு, அடுத்தது புனர்பூசத்தில் பிறந்தா குரு. இந்த 2 கிரகம் 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஆயுள், ஆரோக்கியம், உறவுகள் நல்லா இருக்கும். அதில் அதிர்ஷ்டம். அவங்க அதிர்ஷ்டத்தை 2 வகையாக பிரிக்கிறேன், அகம் சார்ந்து புறம் சார்ந்து. அதில் வந்து அதிர்ஷ்டம் இருக்குது. சிறப்புங்கய்யா. துரதிர்ஷ்டம் வந்துட்டு ஆமாம், அதாவது கெடுதல் அப்படின்றது 4, 8, 12. இப்போ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் வலுக்கக்கூடாது. வலுக்கக்கூடாதுன்னா எப்படிங்க? அவங்க நட்சத்திரத்திலே அவங்க இருந்தால் வலுப்படும். இப்போ மிதனத்துக்கு 4ஆம் இடத்துல கன்னி ராசியில் சூரியன் உத்தரத்தில் இருக்கார், சரி அஸ்தத்தில் இருக்கார் அல்லது சித்திரையில் இருக்கார். இந்த 3 கிரகம் ஏதோ ஒரு வகையில் 4, 8, 12 உட்கார்ந்தாலே பிரச்சனை வந்துடும். இப்போ 8ல் தை மாதம் பிறக்கிறாங்கன்னு வைங்க மிதுன ராசிக்காரங்க, அப்போ 8ல் இருப்பார் சூரியன். வைகாசி மாதம் பிறக்கிறாங்கன்னு வைங்க 12ல் இருப்பாங்க. புரட்டாசி மாதம் பிறக்கிறாங்கன்னு வைங்க சூரியன் 4ல் இருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம். இதுதான் துரதிர்ஷ்டம் அப்படின்றது. என்னென்னா அகம் சார்ந்தும் 8, 12 தீமை செய்யும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், உறவுகளை கெடுக்கும். புறம் சார்ந்தும் வந்து நல்ல வேலை கிடைக்காம ப்ராப்ளம். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.